ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசையில் 31ஆம் தேதிக்கான ப்ரோமோ வந்திருக்கு. இதில் பார்த்தோம்னா நம்ம ரோஹிணியும் மனோஜும் வந்து வீட்டில் வந்து சாப்பிடாம கிளம்பிட்டாங்க. நான் கடையில் சாப்பிட்டுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னென்னா ரோஹிணியோட அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு, எதுக்குமா ஃபோன் பண்ணுறேன், நான் தான் உன்னை அடிக்கடி ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கூட ரோஹிணி காதில் வாங்கலை. மனோஜ் வேறு பக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிறப்ப அவங்க அழுதுகிட்டே பேசுகிறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை நான் கிறிஸை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ரோஹிணிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ என்னாச்சோ தெரியலையே, நம்ம உடனே போய் கிறிஸை பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லிட்டு போகிறதுன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு பொய் சொல்லிவிட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டல் போயிடறாங்க. அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. இங்கே நம்ம மீனாவை வந்து முத்து வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காரு. கரெக்டாக அவங்களும் வந்து டாக்டரெல்லாம் பார்த்துட்டு டோரை திறக்கிறாங்க. இங்கே ரோஹிணியும் வந்து கிறிஸை பார்க்கறதுக்காண்டி வராங்க. 2 பேரும் அப்படியே பார்த்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. ஆனால் இது வந்து எப்படியும் நமக்கு தெரிஞ்சதான், ரோஹிணி ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவாங்க. இப்படியே தான் நகர்ந்துக்கிட்டே இருக்குது கதை. பார்க்கலாம்.